ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், சுவை மிகுந்த வெள்ளரிக்காய் பருப்பு கூட்டு பண்ண போகிறோம். இது வந்துட்டு டேஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்குங்க. நம்ம குழம்பு கூட வைக்க தேவையில்லைங்க, இது போட்டு பெரட்டி சாப்பிட்றலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம புளிக்குழம்பு, காரக்குழம்பு இதுக்கு எல்லாமே சைடிஷாகவும் யூஸ் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு வந்துட்டு சாதத்தில் இது போட்டு பிசைஞ்சு கொடுத்தோம், லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் கொடுக்கலாம். பிசைஞ்சு கொடுத்தோன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஒரு சுவை அதிகமாக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் 3 வெள்ளரிக்காய்கள் எடுத்திருக்கேங்க. இது தோல்லாம் சீவ தேவையில்லை, ரொம்பவே சீக்கிரமாக பண்ணிடலாம். 5 நிமிடத்துக்குள்ளே பண்ணிடலாங்க. அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்குவோம். நம்ம இப்போ வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் பாசிப்பருப்பு ஊற வைக்க போகிறோம். 50 கிராம் உலக்கில் 1.5 உலக்கு வந்து ஊற வச்சுருக்கேன். நான் ஊற வைக்கும்போதே இந்த தண்ணியில் வந்துட்டு கழுவிட்டு தாங்க ஊற வைக்க போகிறேன். 75 மில்லிகிராமுங்க. இப்போ வந்து ஊற வச்சாச்சு. இப்போ ஊற வச்சுட்டு ஒரு 5 நிமிடங்கள் ஊறினாலே போதும், சீக்கிரமாக ஊறிடும். அப்புறம் வந்துட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நம்ம இந்த பாசிப்பருப்பு வேக வச்சுக்கலாம். அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வெள்ளரிக்காய்களை பொடியை கட் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த வெள்ளரிக்காய் வந்துட்டு ஆரோக்கியமான முறையில் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் இதுவே வந்துட்டு நீங்கள் ஒரு நேரம் சாப்பாடை கூட சாப்பிடலாம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு தக்காளியை பொடியை கட் பண்ணிவிட்டு இந்த பாசிப்பருப்போட சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா கரைஞ்சி வந்துடணும் இந்த பாசிப்பருப்போட சேர்த்துட்டு. இப்போ வந்துட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் சல் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய் அதோட சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் சீரகம். இது வந்துட்டு நம்ம துருவிட்டு 1 இன்ச் அமுகிட்டா துருவிடும். அதுக்கு பின்னாடி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது மாதிரி குறைன்னு அரைச்சிக்கலாங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, இது மாதிரி குறைன்னு அரைச்சிக்கிட்டா ரொம்ப நல்லது. இப்போ வந்துட்டு இந்த பாசிப்பருப்பு பாருங்கள், 5 நிமிடங்கள் நல்லா வந்துட்டு ஓரளவு நல்லா மலர்ந்து வெந்து வந்துடுச்சு. இந்த டைமில் வந்துட்டு வெள்ளரிக்காய்களை இதோடு சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம். சட்டுன்னு ஒரு ரெசிபி செய்யணும்னா இது செய்யலாங்க. இப்போ வந்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இந்த உப்பு இந்த டைமில் சேர்க்கறனால இந்த வெள்ளரிக்காய் வந்து நல்ல பச்சை கலர் நல்லா இருக்குங்க. இப்போ வந்து நம்ம அரைத்து வச்சோம் இல்லையா, அந்த விழுது சேர்த்துக்கலாம். தேங்காய் சல், சீரகம், பச்சை மிளகா அரைச்சி வச்சோம் இல்லையா, அது சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜாரும் கழுவி சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம சமையல் பண்ணிகிட்டு இருக்கோமா, நம்மளுக்கு டைமே இல்லை, ஒரு அருமையான நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த வெள்ளரிக்காய் கூட்டு பண்ணிவிட்டு ஒரு அப்பளம் பொரிச்சிட்டு ரைஸ் வச்சு கூட நம்ம சாப்பிட்றலாங்க. அவ்வளோ டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக நல்லா கொதிச்சு வந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த வெள்ளரிக்காய் பார்த்தீங்கன்னா அந்த பச்சை கலர் மாறவே இல்லை. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம வேக வைக்கும் போதே அந்த உப்பு போட்டது தான் அந்த வெள்ளரிக்காயோட கலர் வந்துட்டு அப்படியே இருக்க வைக்குங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம தாளிச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, மிளகாய் வத்தல் இதெல்லாமே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எத்தனை மிளகாய் வத்தல் போட்டிங்கன்னா அத்தனை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வந்துட்டு கொஞ்சம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதங்கணுங்க. இப்போ கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிட்டோம்னாலே போதும். ஆல்ரெடி நம்ம வந்துட்டு அரைச்சி சேர்த்துருக்கோம் இல்லையா, இப்போ வந்துட்டு கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த கண்ணாடி இந்த தாளிப்பு தாங்க முக்கியம். ஒவ்வொரு டிஷ் செய்யும்போதும் நம்மளுக்கு எந்த ஒரு ரெசிபிக்குமே பார்த்திங்கன்னா தாளிப்பு முக்கியம். இப்போ அந்த பாத்திரத்துலேயே நம்ம வேக வச்ச வெள்ளரிக்காயை கூட்டு சேர்த்தாச்சு. சூப்பரான கம்மன் வாசனையோட வெள்ளரிக்காய் பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்துட்டு மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். மிக்க நன்றி.